ஹாய் வியூவர்ஸ். ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவர்கள் பைக் டிரைவர் ஆகட்டும், கார் டிரைவர் ஆகட்டும், லாரி டிரைவர் ஆகட்டும், எல்லா டிரைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணே பின்னேன்னு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. அதாவது ஓட்டத் தெரியாம ஓட்டிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ட்ரெய்னிங்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவிங்கே பண்ணுவாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆயிப்போச்சு, வாகனங்கள் அதிகமாயிருச்சு. இருசக்கர வாகனமா இருந்தாலும் சரி, 4 சக்கர வாகனமா இருந்தாலும் சரி, லாரியா இருந்தாலும் சரி, வாகனங்கள் அதிகமாயிருச்சு. சரிங்களா? இதை எப்படி தவிர்க்கணும் இந்த விபத்துக்கள? இப்ப வந்து ஆக்சிடென்ட்ஸ் நெறைய நடக்குது. அதாவது ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மது போதையில நடக்குது. 2வது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, வாகனம் ஓட்டத் தெரியாதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, விபத்தும் நடக்குது. இந்த 2 காரணங்கள் தான். சரிங்களா? அதாவது ஆரம்ப காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வாங்குறதுக்கு லைசென்ஸ் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா ட்ரெய்னிங் எடுத்து ஓட்டி வாங்குனாங்க. சரிங்களா? 2வது அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில ஒரு 5, 10 வருஷத்துக்கு முன்னாடி வாகனங்கள்லாம் கம்மியா இருந்தது. அ ஆர்டிஓ ஆஃபீஸ்ல லைசென்ஸ் எடுக்கணுமா, டிரைவிங் ஓட்டி காமிக்காமயே வந்து லைசென்ஸ் குடுப்பாங்க. லஞ்சம் வாங்கிக்கிட்டு. சரிங்களா? அதில வந்து மீடியேட்டரா இருந்து செயல்படுறது டிரைவிங் ஸ்கூல் தான். அப்ப ஓரளவுக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டத்தில வாகனங்கள் குறைவா இருந்தது. அதனால அது பெருசா இம்பாக்ட் இல்ல. ஆனா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில ஒரு வீட்டுக்கு 4, 5 பைக்கு, 2 காரு ஏகப்பட்ட வாகனங்கள் இருக்கு. அதனால அ டிரைவிங் ஸ்கூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டி ஆஃபீஸுக்கு மீடியேட்டரா இருக்கிறாங்க. அதாவது மக்களுக்கும் ஆர்டி ஆஃபீஸுக்கும் நடுவுல ஒரு மீடியேட்டர் டிரைவிங் ஸ்கூல்காரய்ங்க. அவங்க என்ன பண்றாங்க, டிரைவிங்கும் சொல்லி தராங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, ஓட்டுறதுக்கு விருப்பம் இல்லாத, எனக்கு நான் காசு குடுத்துர்றேன். நீங்க லைசென்ஸ் எடுத்து குடுத்துருங்கன்னு சொல்லி காசு குடுத்து லைசென்ஸ் வாங்குறாங்க. ஓட்டத் தெரியாத வாகனம் ஓட்டத் தெரியாத வாங்கி விபத்துகள் ஏற்படுத்துறாங்க. பெரும்பாலான டிரைவிங் ஸ்கூல்ல வந்து கத்துக் குடுக்குறாங்கல்ல டிரைவிங்கு. அதாவது 100% முழுமையா அவங்க கத்துக் குடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அதாவது ஒரு டிரைவிங் ப்ராப்பரா நீங்க ஓட்டி கத்துக்கணும்னா, குறைஞ்சது 3 வருஷம் ஆகும். நீங்க ரெகுலரா கன்டினியூஸா ஓட்டிக்கிட்டே இருந்தா தான் அந்த ட்ரெய்னிங் கிடைக்கும். அதாவது இப்ப வந்து ரோட்ல பேசிக்ஸ் இருக்கு. வண்டி எப்படி ஓட்டணும்? என்ன பண்ணணும்னு சொல்லி அந்த பேசிக் இருக்கு. அந்த பேசிக் நாலேட்ஜே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வாகனங்கள் நெறைய ஓட்டிட்டு இருக்காங்க. நைட்ல டைம்லாம் வந்து அந்த காலத்துல நைட் டைம் ஆப்போசிட்ல வண்டி பிரைட்ல வந்தா டிம் பண்ணி, பிரைட் பண்ணா பிரைட் பண்ணுவாங்க. அந்த பேசிக் நாலேட்ஜ் கூட இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ட்ட இல்ல. டோட்டலா வந்து அவங்க சொல்லிக் குடுக்குறதுக்கு ஆள் இல்ல. வண்டி எடுக்குறாங்களா, கியர போடுறாங்களா, ஓட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்க பாட்டுக்கு கண்ண மூடிக்கிட்டு. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு தெரியாது. அதாவது ரோட்ல நெறைய சைன் போர்டு இருக்கு. அதாவது வேகத்தடைக்கு ஒரு சைன் போர்டு, குறுகிய பாலத்துக்கு ஒரு சைன் போர்டு, ஸ்பீடு பிரேக்கரு இந்த மாரி பாலம் அகலமா இருந்தா ஒரு சைன் போர்டு, ஸ்கூல் ஜோன் ஒரு சைன் போர்டு, ஏகப்பட்ட சைன் போர்டு இருக்கு. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிறதில்ல. சரிங்களா? இப்ப வந்து ஒரு இருசக்கர வாகனம் ஓட்டணும்னா, அதாவது ஸ்டார்ட்டிங்லயே சைன் போர்டு வந்து கத்துக்கணும்னு சொல்லி ஆர்டிஓல ரூல்ஸ் இல்ல. அதாவது நான் எடுக்கும்போது. அதாவது அதாவது டாக்ஸி ஓட்டுற மாரி இருந்தா தான் சைன் போர்டு டெஸ்ட் வருது. எல்எல்ஆருக்கு எல்எல்ஆருக்கு லைட் மோட்டார் வெஹிக்கிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சைன் போர்டே கிடையாது ட்ரெய்னிங்கே. ஆனா, அந்த டிரைவிங் ஸ்கூல்காரங்கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அதாவது ஒரு வாகனத்த ஓட்டணும்னா, இந்த மாரி ஓட்டுங்க. சைன் போர்டு இந்த மாரி இருக்கும் பின்பற்றுங்க. ப்ராப்பரா ட்ரெய்னிங் எடுத்துக்கங்க. வண்டி ஓட்டத் தெரியாம ரோட்ல ஓட்டாதீங்க. இது போன்ற விளக்கங்கள்லாம் குடுக்குறதில்ல. நைட்லாம் டிம் பண்ணி ஓட்டுங்க. எதிர்த்தாப்புல வண்டி வந்துச்சுன்னா, ஹை பீம் வந்து யூஸ் பண்ணாதீங்க அதிகபட்சம் அப்படின்னு சொல்லி, சொல்லிக் குடுத்து டிரைவிங் பண்ண கத்துக் குடுங்க. சரிங்களா? ஆகையால வருங்காலங்கள்ல தயவுசெய்து பணத்த வாங்கிக்கிட்டு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, லைசென்ஸ் வாங்க வேணாம். ப்ராப்பரா சைன் போர்டு கத்துக்கங்க. ப்ராப்பரா வண்டி ஓட்டி கத்துக்கங்க. அ ஓவர் ஸ்பீடு ஓட்டாதீங்க. தயவுசெய்து விபத்துக்கள தடுக்கிறது மக்களாகிய உங்கள் கையில தான் இருக்கு. சொல்லிட்டு இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். டாடா, பாய் பாய்.